இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரியால் நாகை மாவட்டத்தில் இறால் உற்பத்தி தேக்கமடைந்திருக்கிறது. அண்மையில் அனுப்பப்பட்ட 500 டன் இறால் அமெரிக்காவில் இருந்து மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பது இறால் உற்பத்தியாளர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 5000 ஏக்கர் பரப்பளவில் இன்னும் 40 நாட்களில் இறால் சேகரிப்பு துவங்க உள்ள சூழலில் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் இறால் உற்பத்தியாளர்கள் கடும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த தருணத்தில் வேண்டிக்கிற கோரிக்கை என்னன்னா, மின் கட்டணத்தை குறைச்சி உள்நாட்டு சந்தையை மேம்படுத்துறதுக்கான கட்டமைப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நல்ல குளிர்சாதன வசதிகள், உள்நாட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த கட்டமைப்புகள் இதெல்லாம் உருவாக்கி கொடுத்தாலே நாம் இன்றைக்கி இருக்கிற இந்த மாதிரி அசாதாரண சூழலிலிருந்து இறால் வளர்ப்பை காப்பாற்றலாம். டிராக்டர் ஒர்க்கு பார்க்குறவங்க, கிட்டாச்சி ஒர்க்கு பார்க்குறவங்க, வலை இழுக்கிறவங்க, மகளிர் நூல் வலை கட்டுறவங்க, இப்படின்னு விவசாயத்தில் பயன்படுத்துகிற மாதிரி பல மடங்கு பலதரப்பட்ட சேனல்லேருந்து வந்து தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே ஒரு மட்டத்தில் பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் இறால் உற்பத்தியில் நாகை மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. அத்துடன் பெரிய இறால்களை உற்பத்தி செய்யும் இடமாகவும் நாகப்பட்டினம் உள்ளது. இறால்களை கொள்முதல் செய்யும் 4 நிறுவனங்கள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைப்பதால் போதிய விலை கிடைப்பதில்லை என்பது உற்பத்தியாளர்களின் நீண்டகால புகாராகும். கொச்சியில் இயங்கும் கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் இறால் உற்பத்தியாளர்களுக்கு உதவாமல் ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டுமே உதவுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மின் கட்டணம் மற்றும் இடுபொருட்களின் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள இறால் உற்பத்தியாளர்களுக்கு அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு பேரிடியாக விழுந்துள்ளது. அமெரிக்காவை காரணம் காட்டிய ஏற்றுமதியாளர்கள் விலை வீழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள் என்ற கவலையும் உற்பத்தியாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.